value or random value or buffer value or garbage collector value. So these are called as junk value. இதெல்லாம் நம்ம வந்து ஜங்க் வேல்யூன்னு சொல்லலாம். நம்மளால யூகிக்க முடியாத வேல்யூவை, நம்மளால கெஸ் பண்ண முடியாத வேல்யூவை தான் ஜங்க் வேல்யூன்னு வாங்க. இந்த ஜங்க் வேல்யூவை எங்கேருந்து சார் கம்பைலர் எடுத்துகிட்டு வருதுன்னா, கம்பைலர் ரிசீவ் ஜங்க் வேல்யூஸ் ஃப்ரம் பஃபர், மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறாங்க. சரி சார், எடுத்துகிட்டு வந்து யாருக்கு கொடுக்குது? லோக்கல் அண்ட் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் டிக்ளேர்ட் வேரியபிள். லோக்கல் அண்ட் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிளில் ஜங்க் வேல்யூ பாஸ் பண்ணிடுது யாரு? கம்பைலர். சரி சார், அப்போ அதே இல்லை நம்ம குளோபல் ஸ்டோரேஜுக்குள்ளார வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா நியூமரிக்காக இருந்தால் 0ன்னு போட்டிருக்குன்றாங்க, கேரக்டராக இருந்தால் நல் கேரக்டர் போட்டிருக்குன்றாங்க, ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நல் கான்ஸ்டன்ட் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஓகே, குட். இப்போ ரிமெம்பர், once again they are remembered because already I told to you, class develop its properties always in local storage class. Class எப்போவுமே அதோட ப்ராப்பர்ட்டியை local storage classல தான் டெவலப் பண்ணோம். But namespace develop its properties always in global storage class. So here also they are remember namespace always develop its properties in global storage class. நேம்ஸ்பேஸ் எப்போவுமே அதோட ப்ராப்பர்ட்டியை குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸில் தான் டெவலப் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. சரி சார், இங்கே பாருங்க, ஹியர் இங்கே மேலே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ் லைக் P057A டெவலப்ஸ் 2 டேட்டாஸ் லைக் I and J and 1 code name is show data. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒரு யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஹியர் ஐ டெவலப் 1 யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ் வித் 2 டேட்டாஸ் அண்ட் 1 கோடு. ஒரு யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ் டெவலப் பண்ணுறோம். எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு? 2 டேட்டாஸ் அண்ட் 1 கோடு யூஸ் பண்ணி ஒரு யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர போகுது. இங்கே பாருங்கள், ஹியர் ஐ டிக்ளேர் யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ், ஹியர் ஐ டிஃபைன்ட் யூசர் டிஃபைன் நேம் ஸ்பேஸ். ஸோ here I developed or initialized user defined namespace. That user defined namespace name is P057A. நம்ம டெவலப் பண்ணியிருக்க ஒரு நேம் ஸ்பேஸோட நேம் என்னன்னா P057A அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் தட் நேம் ஸ்பேஸ் டெவலப் 2 டேட்டாஸ் அண்ட் 1 கோடு. இப்போ இங்கே 2 டேட்டாஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், variables are declared inside of the class or namespace, then that kind of variable called as data. எப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸை ஒரு நேம் ஸ்பேஸ்குள்ளாரையோ இல்லை கிளாஸ்குள்ளாரையோ கிரியேட் பண்ணுறோம்னா அப்போ அந்த வேரியபிளை டேட்டா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இப்போ ஹியர் ஐ டிக்ளேர் 2 வேரியபிள் இன்சைட் ஆஃப் த நேம் ஸ்பேஸ். ஸோ ஹியர் கால் திஸ் டேட்டா. இதை நம்ம டேட்டான்னு நம்ம சொல்கிறாங்க. ஹியர் ஐ டிக்ளேர் 2 datas, names are I and J in global storage class. அதே சார் global storage class சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா namespace always develop properties in global storage class சொல்லியிருக்காங்க. So these datas are declared in global storage class. இந்த 2 டேட்டாவை கிரியேட் பண்ணியிருக்கோம் global storage classல. அப்போ இந்த 2 டேட்டாவும் பாருங்க நியூமரிக்கா இருக்குது. அப்போ ஐயோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா 0 தான். இப்போ ஜேவோட டிஃபால்ட் வேல்யூ நம்மளுக்கு 0 தான். ஏன்னா போத் வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்ட் இன் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ் பை நேம் ஸ்பேஸ். 2 வேரியபிளையும் கிரியேட் பண்ணியிருக்கோம் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸில். யார் மூலியமான? நேம் ஸ்பேஸ் மூலியமாக. இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே ஹியர் ஐ டெவலப் 1 மெம்பர் ப்ரொசீஜர். இங்கே ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் டெவலப் பண்ணியிருக்கோம். தட் மெம்பர் ப்ரொசீஜர் நேம் இஸ் ஷோ டேட்டா. அந்த மெம்பர் ப்ரொசீஜரோட பேர் என்னன்னா ஷோ டேட்டா. So this member procedure is also developed in global storage class. This here initialize a code. சார் கோடுன்னு சொல்லியிருக்கீங்க, மெம்பர் ப்ரொசீஜர்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கோடோட அலையஸ் நேம் தான் நம்ம மெம்பர் சப் ப்ரோக்ராம் சொன்னோம். அந்த மெம்பர் சப் ப்ரோக்ராமில் இருக்கிற 2 கேட்டகரி, ஒன்று மெம்பர் ஃபங்க்ஷன், இன்னொன்று மெம்பர் ப்ரொசீஜர். இப்போ இந்த இடத்துல வாய்டு இருக்கிறதுனால இதை நம்ம மெம்பர் ப்ரொசீஜர் தான் சொல்லணும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஹியர் I developed 1 code in storage class அப்படி சொன்னாலும் ஒன்று தான். Here I developed 1 member procedure in global storage class அப்படி சொன்னாலும் ஒன்று தான். Here I developed 1 code in global storage class. Here I developed 1
code in global storage class. That code name is underscore show data. அந்த கோடோட பேர் என்னன்னா underscore show data. சரி சார், இந்த கோடு எதுக்கு சார் பயன்படுகிறது அப்படின்னீங்கன்னா, this code helps to display member variable values or data values. This code helps to display data values. I and J ஓட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இந்த கோட் யூஸ் ஆகுது அப்படின்ட்டாங்க. ஸோ now we are now about namespace. நம்மளுக்கு இப்போ நேம்ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சிருச்சு. சரி, ஹியர் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, following using namespace statement operate or enable P056A namespace in global storage class. using namespace statement ஆப்ரேட் பண்ணுது அல்லது எனேபிள் பண்ணுது எதை, P057Aங்கிற ஒரு நேம் ஸ்பேஸை எந்த ஸ்டோரேஜ் கிளாஸில், குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸில். ஸோ யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேட் P057A நேம் ஸ்பேஸ் இன் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஏன் சார் இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஐ வாண்ட் ஆக்சஸ் நேம் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எனிவேர் இன் திஸ் ப்ரோக்ராம். இப்போ P057ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை இந்த கரண்ட் ப்ரோக்ராம் ஃபைலில் நான் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணணுன்ற விருப்பப்பட்டால் கம்பல்சரி ஐ ஷுட் டெவலப் நேம் ஸ்பேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட். நான் இந்த நேம் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸை இந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நான் அந்த நேம் ஸ்பேஸை யூசிங் நேம் ஸ்பேஸுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலிமா தான் பயன்படுத்தணும், டெவலப் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேட் P057A நேம் ஸ்பேஸ் அப்படின்ட்டாங்க. ஓகே, குட். நவ் P057A properties we can access anywhere in this program. P057Aல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை இந்த ப்ரோக்ராம் ஃபைலில் எங்கே வேணாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததா யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போது ஹியர் ஐ டிக்ளேர் 2 வேரியபிள்ஸ். ஏன் சார் இதை டேட்டான்னு சொல்லக்கூடாதா? ஹியர் ஐ டிக்ளேர் 2 வேரியபிள். டிக்ளர்னா என்ன அர்த்தம்? கிரியேட்டுன்னு அர்த்தம். Here I declared 2 variables. Here I created 2 variables. Names are I and J. இங்கே 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட பேர் I and J. அது எந்த ஸ்டோரேஜ் கிளாஸில்? லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த இடத்துல நான் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் ஆல்வேஸ் டெவலப் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஒன்லி. மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் எப்போவுமே லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸை தான் டெவலப் பண்ணும். ஸோ பிகாஸ் மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் வந்துட்டாலே டிஃபால்ட்லி டெவலப் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், இப்போ நீங்கள் இது எப்படி சார் நீங்கள் வேரியபிள்னு சொன்னீங்க? Since these 2 variables are not declared under on class and namespace. இந்த 2 வேரியபிளையும் ஒரு கிளாஸுக்குள்ளாரையோ ஒரு ஸ்கோப்புக்குள்ளாரையோ நான் கிரியேட் பண்ணலை. நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது எதுக்குள்ளார கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஹியர் கிரியேட்டட் அண்டர் ஆன் மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம். மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராமுக்குள்ளார தான் இந்த 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தீஸ் வேரியபிள் ஆர் ஜஸ்ட் கால்ட் அஸ் வேரியபிள், நாட் கால்ட் அஸ் டேட்டா. இதை ரெண்டையும் நம்ம டேட்டான்னு சொல்லக்கூடாது, இதை ரெண்டையும் நம்ம வேரியபிள்னு தான் சொல்லணும். When we are created variable inside of the class and namespace, that kind of variable only called as data. எப்போது